வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைத்து பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய ஜோதிட பதிவுல பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்காக இந்த பதிவு. வாழ்க்கையில் ஒரு அகம்பாவம் என்று சொல்லக்கூடிய சில காலகட்டத்திற்கு சில மனிதர்கள் ஆளாகிறோம். நீ பெருசா நான் பெருசா என்ற ஈகோவின் அடிப்படையில் சில பேர் பிரிந்து போவதும் உண்டு. குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரிவினை, கணவன் மனைவி பிரிவினை, தாய் தந்தை பிரிவினை, மகன் பிரிவினை, நண்பர் பிரிவினை, உறவு பிரிவினை, இப்படி எண்ணற்ற வழியில் பிரிந்து போவதும் உண்டு. ஒரு சிலர் சொத்துனால் பிரிகிறார்கள். ஒரு சிலர் சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாம பிரிஞ்சுக்கிறீங்க. இந்த பொருள் எனக்கு தான் வேண்டும், இந்த சொத்து எனக்கு தான் வேண்டும். அது இந்த கர்மாவை உணராதனால அந்த மாதிரி பிரச்சனை பிரிவுலாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரிவினை என்பது நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வழியில் பிரிஞ்சிருவீங்க. எளிதாக நீ பெருசா நான் பெருசா, நான் பேச மாட்டேன் நீ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துல உங்களுடைய குணத்தை இழந்து பிரிஞ்சிருவீங்க. அந்த குணத்தினால் சில பேர் அன்பு பாசங்கள் நிறைய வச்சிருப்பீங்க பாருங்க. சில பேர் பாசம் பிணைப்புகள் இல்லாமல் பிரிந்தவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள். அந்த ஈகோ அடைப்பில் இவன் ஒரு ஆளு இவன் ஒரு ஆளு, இவனுக்காண்டி நம்ம அடையிறதா அப்படின்னு அந்த ஈகோ அடையில பிரிஞ்சிருவாங்க. சில பேர் இந்த பாச பிணைப்பை வைத்திருப்பீர்களா, அந்த பிரிந்தவர்களுடைய ஏக்கம் என்பது அளவற்றது. ஐயோ எப்ப பாப்போம் அவங்கள, எப்ப பேசுவோம், என்னைக்கு நம்ம கூட பேசுவாங்க, இப்படின்னு நிறைய நாள் ஏக்கத்தோட இருப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். நம்ம கண்ணுல பற்ற மாட்டாங்களா, நம்ம கூட பேசிட மாட்டாங்களா, நம்ம கூட போன் அடிச்சிட மாட்டாங்களா, இப்படின்னு ஒவ்வொருத்தவரும் ஏதோ ஒரு ஏக்கத்துல இருப்பீங்க. தாய் ஏக்கம், தந்தை ஏக்கம், இப்படி பிரிவினை உள்ளவர்கள். அப்ப இந்த ஏக்கத்தை போக்குவதற்காக சித்தர்களும் மகான்களும் சில வழிமுறைகளை நம்மளுக்கு வகுத்திருக்கார்கள். அந்த வழிமுறைகளை நீங்களும் கடைபிடித்து அந்த மந்திர ஜபத்தை நீங்கள் உச்சரித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் பிரிந்த குடும்பம் நிச்சயமாக ஒன்று சேர அமைப்பு உருவாகும் நண்பர்களே. இறைவனுடைய நவக்கோள்களில் இந்த மனச்சங்கடத்தை ஏற்படுத்துவர் யார் என்று கேட்டால் இந்த சந்திர பகவான். ஒரு மனிதனுடைய பேச்சும் அவன் செயலும் தான் ஒருவருக்கு அந்த சங்கடத்தை ஏற்படுகிறது. மண்ணில் பிறக்கும் பொழுது எல்லோரும் ஒரு விதை எப்படி இந்த மண்ணில் முளைத்து வெளியே வருகிறதோ, அந்த விதைக்கு என்னென்ன தேவைப்படுகிற நீர், அந்த ஆதாரங்கள், காற்று, இந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும். பிரபஞ்சத்துடைய சக்தி ஒரு செடிக்கு தேவைப்படும். அது போலதான் ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி தேவைப்படுகிறது. எல்லா மனிதனுக்கும் காற்று அவசியம், நீர் அவசியம், அத்தியாவசியான உணவுகள் அவசியம். இத்தனையும் ஒரே மனிதன் ஒரே மாதிரி தான் காற்றை சுவாசிக்கிறோம், ஒரே மாதிரி தான் நீரை எடுத்துக்கிறோம். அது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லக்கூடிய உணவு வகைகள் வேணா சில பேர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கலாம். ஆனாலும் எல்லோருக்கும் செயல்கள் என்பது ஒரு விதம்தான். ஆனால் அந்த செயல்களை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்மளுக்குள்ளே ஏற்படும் கருத்து வேறுபாடு என்பது ஆறாத வடுவாய் சில பேர்த்துக்கு இருக்கும், தீராத பகையா கூட இருக்கும். இதையெல்லாம் மாற்றி அவர்கள் கூட நட்பு பாராட்டி மீண்டும் அன்பாக ஒன்று சேருவதற்காக இந்த பரிகாரம் நண்பர்களே. அதாவது யார் உங்களுடன் பேச வேண்டும் என்று பிரிந்து போனார்களோ, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, அப்ப யார் பிரிஞ்சு போறாங்களோ அந்த பிரிந்து போனவர்களுக்கு ஈகோவை விட்டுருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி விட்டு ஆசைகள், பேராசைகள், அபிலாசைகளை மாற்றி நீங்கள் எப்பொழுதும் நட்பாய் பழகி பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் பேசுவார் இவர் பேசுவார், அவர் பேசட்டும் இவர் பேசட்டும் என்பதை விட்டுவிட்டு நாம் பேசுவது எண்ணத்தை நம் மனதில் திகட்டிக் கொள்ள வேண்டும்.
அப்ப இதுக்கு வழிமுறைகள் இருந்தால்தான் நம் சில இறைவனுடைய அமைப்புப்படி சில வழிமுறைகள் வைத்தால் அந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்ம பேசக்கூடிய சக்தி நம்மளுக்கு உருவாகும். அப்ப அந்த சக்தியை உருவாக்குவதற்காக இந்த எளிய பரிகாரம் அன்பர்களே. அமாவாசை என்பது இருளானது, முழுமையானது அல்ல, இருளை நோக்கியது. அப்படி ஒரு குடும்பத்தில் இருளை நீக்கி பிரகாசமான வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும், இந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிகாரம் அன்பர்களே. அமாவாசையில் இருந்து இருளை நீக்கி ஒளிமயமாக எப்படி சந்திரன் வளர்கிறாரோ அமாவாசையிலிருந்து வளர்பிறையாக, அதன்போல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வில் வளம் செழிப்பவும் ஒன்று கூடவும் இந்த பரிகாரம் அன்பர்களே. அப்ப அந்த 3ஆம் அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் எடுத்துக்கோங்க. 3ஆம் நாள் சந்திர தரிசனம் பண்ணணும். இரவில் சந்திர தரிசனம் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. அந்த செம்புல தண்ணி, ஒரு செம்பு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி அதுல சந்திரனை பார்த்து பத்தி சூடம் இந்த மாதிரி தீபாராதனைகள், பச்சை கற்பூரத்தால் ஆன தீபாராதனையை அந்த சந்திரனுக்கு காட்ட வேண்டும். ஏன்னா சந்திரன் தான் மனச்சங்கடத்தை போக்கி நன்மையை தரக்கூடியவர். அப்ப சந்திர பகவானுடைய ஒளி உங்களுக்கு வேணும். அதனாலதான் அந்த சந்திரனை பிடிக்க சொல்றேன். அப்ப சந்திரனை பார்த்து நீங்க சந்திர தரிசனத்தை பண்ணணும். அப்ப இந்த மாதிரி ஒரு செம்புல தண்ணி வச்சுக்கிட்டு அந்த செம்புல கொஞ்சம் சீரகத்தை போட்டுக்குங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் சீராக வேண்டும், உள்ளம் சீராக வேண்டும், மனம் சீராக வேண்டும், தூய்மையாக வேண்டும் என்பதற்காக இந்த சீரகத்தை போடுறீங்க. அப்ப அந்த நீர்ல சீரகத்தை போட்டு அந்த இறைவனை பார்த்து எப்ப வீட்டில் செய்யற மாதிரி தீபாராதனைகள் செஞ்சு பச்சரிசியால் செய்யப்பட்ட ஏதாச்சும் ஒரு உணவை அவருக்கு சந்திரனுக்கு படைத்து, நீங்கள் யார் கூட பேச வேண்டுமோ, அவர்கள் கூட சேர வேண்டுமோ, பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டுமோ என்று நினைக்கிறீர்களோ அவர் பெயரை 16 முறை சொல்ல வேண்டும். அவங்க திருப்பி என் கூட வந்து பேசிடணும், என் கூட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி 16 முறை சந்திரனை பார்த்து வேண்டி மனமுருகி கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்பர்களே. அப்ப அந்த மந்திரம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஓம் ஸ்ரீம் என் வசம் மம வசம் குரு குரு ஸ்வாக. யாரை நினைத்து நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர்களை நினைத்து இந்த மந்திரத்தை செபிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீம் என் வசம் மம வசம் குரு குரு ஸ்வாக அப்படின்னு 16 முறை நீங்கள் சொல்லிக்கிற வர வேண்டும். அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், அவங்கள் என்கிட்ட வந்து வசியமாகணும். வசி வசி மசி மசி, வசி வசி மசி மசி என்று சந்திரனிடம் மனமாக உருகி யாரிடம் இருந்து நீங்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ 2 ஏலக்காயை மென்று அவர்களை நினைத்து கொண்டு நீங்கள் இது மாதிரி 3, 5, 7 இந்த மாதிரி ஒரு 9 இந்த மாதிரி செஞ்சு ஒவ்வொரு வளபுறையும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அந்த பிறை வளர்வது போல் உங்கள் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாய் கூடி வாழ்வதற்கு இந்த சந்திர தரிசனம் உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.